Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th standard term 2 unit 2ல இருக்கிற லெசன்ஸோட ஒரு 30 questions பார்க்கலாம். இது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி படிக்கலனாலும் இந்த லெசன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். TNTED பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 2ல என்னென்ன கவர் ஆகணும்னா ப்ரோஸில் ட்ரிப் டு ஊட்டி ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது போயமில் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ்னு ஒரு போயம். சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு பார்க்கும்போது கலிவர்ஸ் ட்ராவல். இந்த மூணுத்துலேருந்து கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த லெசன்ஸில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். த டாய் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த டாய் ட்ரெயின் ஜேர்னி இஸ் யூனிக் பிகாஸ் இட் இஸ் ஏ டேஷ் மவுண்டைன் ரயில்வே. பார்க்கும்போது இது வந்து நீலகிரி அந்த இடத்துல நடக்கிற அங்கே இருக்கிற ட்ரெயின் தான் இது. நீலகிரி மலை பற்றி ஒரு ட்ரெயின் தான். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இந்த ட்ரெயினில் போன அனுபவத்தை தான் இந்த லெசன் இருக்கும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த ட்ரெயினில் போயிருந்தால் அதில் என்னென்ன இருக்குமோ பார்ப்பாங்களோ அதுதான். ஹூ வாஸ் தி நேரேட்டர் ஆஃப் தி ட்ரிப் டு ஊட்டி? இதில் வந்து நேரேட்டர்னு யார் பார்க்கும்போது மெர்லின். இந்த பொண்ணு தான் ஊட்டிக்கு போயிட்டு வந்து ஊட்டிக்கு போன அந்த அனுபவத்தெல்லாம் ஒரு லெட்டராக எழுதிட்டு இருக்கும் மெர்லின். கீதாங்கிறது அந்த மேடத்தோட பேர் தான் கீதா. இது டூர் ஆர்கனைஸ் பண்ணி அழைச்சிட்டு போகிறவங்க பேர் தான். இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த நீலகிரி மவுண்டைன் ரயில்வே வாஸ் பில்ட் பை தி பிரிட்டிஷ் இன் இது டூ யூ நோ பார்ட்டில் இந்த கொஸ்டின் வரும். த நீலகிரி மவுண்டைன் ரயில்வே வாஸ் பில்ட் பை தி பிரிட்டிஷ் இன் 1908. நெக்ஸ்ட் வந்து how many tunnels does the train pass through on its way to Ooty? How many tunnels? எத்தனை அந்த குகை வளைவுகள்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது 16 tunnels இருக்கு. கர்வ் பார்க்கும்போது 208. பிரிட்ஜு வந்து 250 பிரிட்ஜஸ் இருக்கும். இது வந்து டூ யூ நோ பார்ட்டில் வரும். 250 பிரிட்ஜஸ்ஸு, 208 கர்வ்ஸ் வரும், 16 டனல்ஸு. ஐ கேன் வாக் அலாங் இட் சைட். திஸ் வேர்ட்ஸ் ஆர் முத்துஸ். இதை சொன்னது ஐ கேன் வாக் அலாங் தி சைடு. இதை சொன்னது வந்து முத்து. இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். இந்த வேர்டு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஐ கேன் வாக் அலாங் இட் சைடு முத்து. த டீச்சர் ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு பி சீட்டட் பிகாஸ் த ட்ரெயின் வாஸ் ஸ்டார்டிங் டு மூவ். அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால தான், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறதுனால தான் இந்த எல்லாருமே the children to be seated. The hills looked like a green dash from the train window. Like a green blanket. அந்த ஹில்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா green blanket, இந்த பசுமை போர்வை மாதிரி அந்த ஹில்ஸில் இருக்கிற இந்த மலையில் அந்த தாவரங்கள்லாம் அப்படியே பச்சை பசைன்னு போர்த்தி எப்படி இருக்குன்னா பிளாங்கெட் போர்வை மாதிரி போர்த்தி இருக்கு. வாட் டிட் த சில்ட்ரன் சி ஜம்பிங் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ? ஜம்பிங் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீனா அதுவே தெரிஞ்சிருக்கும், மங்கீஸ்.
The baby elephant was standing near the அந்த பேபி எலிஃபெண்ட் வந்து எது பக்கத்தில் இருந்துச்சு கேட்கும்போது அது வந்து ட்ராக்கில் வந்து நீ இருந்தனால தான் அந்த ட்ரெயின் வந்து வேகமாக போய்கிட்டு இருந்த ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு. எப்படியோ அந்த பேபி எலிஃபெண்ட் வந்து ட்ராக்கில் நின்றுடும், அதனால தான் அந்த போயிட்டே இருந்த ட்ரெயின் நின்றுடுச்சு. புவர் திங் இட் வாஸ் ஸ்டார்டட் பை அவர் லவுட் நாய்ஸ். ஹூ இஸ் தி புவர் திங்? சொல்லியிருப்பாங்க புவர் திங் இட் வாஸ் ஸ்டார்டட் பை அவர். புவர் திங்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா த பேபி எலிஃபெண்ட். த பேபி எலிஃபெண்ட் தான் புவர் திங். நெக்ஸ்ட்டு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் wrote தி போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். தான் இந்த லெசனில் வர இந்த போயம் பேர் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இதோட ஆத்தர் பார்க்கும்போது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இதில் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சீ ஃபீவர் வந்து ஜான் மஸ்ஃபீல்ட், அந்த crocodile தெரியும் லூயிஸ் கரோல், ட்ரீஸ் வந்து சாரா கோல்ரிட்ஜ். இதெல்லாமே முன்னாடி பார்த்துருப்பீங்க. திரும்ப திரும்ப பார்க்கறதுனால கொஞ்சம் மெமரி நல்லாகும். In the poem the train is faster than dash. இந்த போயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெயின் வந்து இதை விட அதிகமாக போயிட்டுருக்குன்னா ஃபைரிஸ் அண்டு விச்சஸ், தேவதைகள், அந்த விச்சஸ்னால் அந்த சூனியக்காரிகள், அதெல்லாம் வேகமாக அந்த சீரியல் அந்த டிவிலலாம் காட்டுவாங்களே எவ்வளோ வேகமாக போவாங்க, அந்த மாதிரி இந்த போயத்தில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் இஸ் ஃபாஸ்டர் தென் ஃபைரிஸ் அண்டு விச்சஸ். இது போயம் லைன்ஸை படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த ட்ரெயின் வந்து போகும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்குறாங்க, என்னென்னலாம் தெரியும். இந்த நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், அப்போ வந்து சுற்றிலும் என்ன நடக்குதோ அதை பற்றினா அதுதான் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் இந்த போயத்தில் சொன்னதெல்லாம் நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் அங்கே ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த போயம் லைன்ஸ்லாம் இதை வந்து ட்ரெயின் சம்மந்தப்பட்டதாக கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக இந்த லைன் இந்த ஆத்தர்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில். Charging along like troops in the battle is a figures of speech கொடுத்துருக்காங்க. மெட்டாஃபோர், சிமிலி, பர்சானிஃபிகேஷன், அனமோட்டோஃபியா. இது எப்படி பார்க்கும்போது நமக்கு டேரெக்டாகவே தெரியுது. லைக் வந்தாலே அது வந்து சிமிலி, இதை டேரெக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் பேட்டில், அந்த ட்ரெயின் வந்து ஒரு போருக்கு போகிற மாதிரி வேகமாக போயிட்டுருக்கு. இந்த வீரர்கள்லாம் எவ்வளோ வேகமாக, ட்ரூப்ஸ்லாம் எவ்வளோ போருக்கு போகும், எவ்வளோ வேகமாக போவாங்க, அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போல் இந்த மாதிரி உருவு வருதுல்ல, அதுதான் சிமிலி. இந்த அதுக்கு வந்து சொல்கிறது லைக்கஸ். இந்தமாரி டைரெக்டாக வர்றது தான் சிமிலி. இந்தமாரி லைக்கஸ் வராமல் நம்ம கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மெட்டாஃபோர்னு வரும். லைக்கஸ் வந்துன்னா சிமிலி. இது போல் இந்த எப்படின்னா இந்த ட்ரூப்ஸு சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில், போருக்கு போகிற மாரி அந்த ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அந்தமாரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து சிமிலி. வாட் டஸ் த ட்ராம்ப் டூ இன் த போயம்? அங்கே வெளியில் நிற்கிறவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? வாட் டஸ் த ட்ராம்ப் டூ இன் த போயம்? ட்ராம்ப்னா ஒரு நாடோடி. அவங்க வந்து அந்த ட்ரெயின் போகும்போது அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் அண்டு கேஸஸ் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ட்ரெயின் போகிறத நின்று பார்த்துட்ருக்காங்க. ட்ராம்ப். எ கார்ட் இஸ் சீன் லாம்பிங் அலாங் இன் தி டேஷ். எ கார்ட் இஸ் சீன் லாம்பிங் அலாங் இன் தி டேஷ். கார்ட்னா மாட்டு வண்டி. அது வந்து ஒரு பாரத்தோடு அங்கே எங்கே நீங்கள் நின்றுட்டுருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கே நின்றுட்டுருக்குன்னா ரோட்டில். இந்த ட்ரெயின் போகும்போது ரோட்டில் என்னன்னா எ கார்ட் இஸ் சீன் லாம்பிங் அலாங் இன் தி ரோட். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். கலிவர் ட்ராவல். இன் கலிவர்ஸ் ட்ராவல் கலிவர் வாசிய. இந்த கலிவர் ட்ராவலில் கலிவர் வாசிய என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஷிப்ஸு சர்ஜன். அவர் ஒரு சர்ஜனாக இருந்து தான் அந்த ஷிப்பில் போயிட்டுருப்பார். அதில் வந்து 6 பேர் போவாங்க அந்த ஷிப்பில். அது வந்து இடையில உடஞ்சி இவர் மட்டும் ஒரு தீவுக்கு போவார். அதுதான் இந்த கதை. தீவுக்கு போவார், அங்கே நடக்கிற விஷயங்கள் அதை பற்றின கதை தான். அது அதான் கலிவர்ஸ் ட்ராவல். நெக்ஸ்ட்டு கலிவர் வாஸ் ஏ ஹெய்ல்ட் அஸ் எ ஹீரோ பிகாஸ் ஹி மேட் தி ஆர்மி ஆஃப்
Flapescu Giddy. Gulliver was shipwrecked in the land of எங்கே போச்சுன்னா the Lilliput. The Lilliputians were about 6 inches. Gulliver found himself tied down with many. அந்த ஷிப் உடஞ்சி போய் ஒரு லில்லிபுட் அந்த ஐலாண்டு போகும்போது அங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்க லில்லிபுட்டியன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து எதால் கட்டி வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஸ்லெண்டர் ஸ்ட்ரிங்ஸ், கம்பியால் அந்த கலிவரை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த லில்லிபுட்டியன்ஸ்லாம் அவங்களாம் 6 inches தான் இருப்பாங்க. சின்ன சின்னதாக அந்த குள்ள மனிதர்கள்லாம் அந்த தீவில் இருப்பாங்க. When Gulliver wrote, the Lilliputians fell back in fear. கத்துனோடனே அதெல்லாம் fear ஆகி fell back in fear. How many baskets of meat did Gulliver eat at once? Hundreds. The Lilliputians put in Gulliver's wine to make him asleep. என்ன கலந்ததுனால அவங்க தூங்கிட்டார்னா a sleeping draught. Gulliver was moved to the city using a wooden carriage with wheels. Wooden carriage with wheelsல அதாவது லில்லிபுட்டியன்ஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த கடற்கரையிலேருந்து. I felt something alive moving on my left leg. Who said this? I felt something alive moving on my left leg. இது யார் சொன்னதுன்னா கலிவர். நெக்ஸ்ட் சூஸ் த synonyms ஃபார் ஸ்பெக்டாகுலர். கிராண்ட். சூஸ் தி ஆன்டைம் ஃபார் ஸ்லோலி. ஸ்லோலியோட ஆன்டைம்ஸ் பார்க்கும்போது ரேப்பிட்லி. சிலபிகேஷன் ஆஃப் வாட்டர். How many syllables are in water? வாட்டரில் எத்தனை சிலபிள் இருக்கு? 2. வாட்டர் பார்த்தா அது 2 syllables தான். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பரில். ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் தான் லில்லிபுட்டியன். Which station is known as the gateway to the நீலகிரிஸ்? மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் போகும். இது வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். இந்த ஒரு 10 minutes வீடியோ தான். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லெசன்ஸில் என்ன இருக்குது, எந்த கிராமர் பாயிண்ட்லாம் வருதுன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுல்லாகவே டேர்ம் 2ல் முக்கியமான கொஸ்டின்ஸு லெசன் கொஸ்டின்ஸ் ஒன்றும் தனியாகவும் ஒரு கிராமர் கொஸ்டின்ஸ் தனியாகவும் 2 வீடியோ பார்த்தலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.